டேய் தம்பி, டேய் செல்லக்குட்டி, டேய் ஜாங்கிரி, டேய் பூந்தி, டேய் ஏதாவது பண்றா, டேய் எங்களை இறக்கி விடுறா டாப்ல இருந்து. இறக்கி தொகுதிக்கெல்லாம் போக வேண்டியிருக்குடா. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இருக்குடா. என்ன ஒரு ஆளு மட்டும் கெஞ்சிட்டு இருக்க? யாருவா இது யாரும் தெரியாதா? இவன் தாண்டா ஹாஷ். அப்போ அடுத்து உடச்சு தூக்கி 2 இட்லி விட்டுட்டா சரியா போறான். ஏய் அப்படிலாம் பேசக்கூடாதுடா. என்ன பண்ணாவன்? ஏய் இந்த வருஷம் பூரா நம்ம டாப்ல சேர்ந்ததே இவன் தாண்டா. இவ்வளவு இறக்கப்பட்ட பாடு இருக்கே. ஐயோ பெரிய கொடுமைடா. ஜல்லிக்கட்டு மாட்ட வரண்டியா? நம்ம ஒரு கொளுத்தி போட்டோமே. பசங்களை கூட அடிச்சு வாய உடைச்சோமே. ஆமா அதுதானே. வேற என்ன பண்ணுறோம்? ஏய் அப்புறம் நம்மால ஒரு காமெடி பண்ணாரு. சரியான காமெடி. சோட்டா மம்மி, நீங்க தான் மம்மி கலகத்தை காப்பாத்தணும். சோட்டா மம்மி, சோட்டா மம்மி உங்களுக்கு தான் கொடுப்போம். அது பார்த்து கொடுக்குறேன். படிப்படியா வரணும். படிப்படியா நான் சொல்றேன். சோட்டா மம்மி ஐயா எப்பவுமே இந்த மாதிரினா அம்மா வந்து என்னதான் பண்ணுவாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. பார்த்துருக்கோம். हाँ जी, ओपीएस है, समाधि है, सीटिंग है, ध्यानम है. वही जी. बोलेगा वो करे, नहीं रेड है. चलो कमिंग जी. என்ன மம்மி போயிட்டாங்களா? தெய்வமே என்ன சொன்னாலும் கேட்குறேன். மம்மி அவர் எங்க போறாரு மம்மி? அவன் போயிட்டு போறான். மம்மி உங்களை எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போறேன். அம்மா போய் ஒரு பாட்டு பாடுங்கப்பா. அம்மா அப்போ வந்து என்ன பாட்டு பாடுது? ஆலுமா டோலுமா ஆலுமா டோலுமா ஐசா லகடி மாலுமா பேசி காலேஜ். சார் உங்களுக்கு எப்படி திடீர்னு இந்த ஞாபகம் வந்துச்சு? அம்மாவோட ஆன்மா என்கிட்ட வந்து பேசிச்சு. கால் பண்ணாங்களா? ஒரு தாயும் மகனும் பேசுறதுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. சார் படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? அப்போல படம் தானப்பா, பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவோம். சரி மெர்சலோட அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். छोटा मम्मी है, अरेस्ट है. அம்மா பெங்களூருக்கு ஷாப்பிங் போயிட்டாருமா. சரிடா. லேட் பண்ணாம வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் திருப்பி வந்துடுவேன். சரியா? சரிங்கப்பா. தம்பியே இருப்பாரு கூட உங்களுக்கு. சரி பாத்து. பை மம்மி. சின்ன மம்மி சொல்றா. செல்ல மம்மி. பாய். 50 நாளைக்கு மேலே நாங்கள் போராடிட்டு இருக்கோம் ஐயா. யாருமே எங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க ஐயா. சரி ஸ்டேட்டு தான் கண்டுக்க மாட்டேன்றாங்க. சென்ட்ரல் டெல்லியில் வந்து போராட்டம் பண்ணுறோம். அங்கேயும் எங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க ஐயா. நாங்கள் சாவா தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க எங்களுக்கு வழி. என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லையா நாங்கள் தான் சொன்னோமே, எங்களுக்கு வாழ்வாதாரமே ஒன்றும் புரியலைங்கய்யா. எனக்கு நாங்கள் காசு பணமையா கேட்டோம், வாழ்றதுக்கு ஒரு வழிதானே கேட்டோம். புரியுது. உங்களோட தேவைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிங்க, நீங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். இல்லை எங்களுக்கு வேற யாருமே கிடையாது. புரியுது. ஈஸியா நீங்க போய் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. பண்றேன். நீங்க ரோட்ல அவுத்து போட்டு ஓடுற வேலை இதெல்லாம் செய்யக்கூடாது. எளிய தின்ற இதெல்லாம் செஞ்சா தமிழகத்துக்கு அசிங்கம். பண்ணும்போது எங்களோட இதை காமிக்கிறதுக்காக பண்றோம். புரியுது. இதுக்காண்டிதான் நான் உங்களுக்காண்டிதான் இருக்கேன். நீங்க ஏத்துக்கு தான் வேணும். நீ என்ன இங்க உட்காந்துருக்க? வா கிளம்புவோம். அங்க நிறைய வேலை இருக்கு. அப்போ வரமாட்டேன். உன்னை எப்படி வர வைக்கிறேன்? வர வைக்க பாரு. ஐயோ ட்விட்டர் ஓபன் பண்ணது இன்னைக்கு தான் அருமையான ஒரு போட்டோ எடுத்துட்டேன். பீஸை பத்தி நம்ம தேவையான அளவு வச்சு செஞ்சுட்டோம். அடுத்த டாபிக் போயிடலாம். இது சேர்த்துங்கப்பா தயவு செய்து. போய் தொலை மூடி, போய் தொலை. தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா அற்புதமான திட்டம் பண்ணிட்டு இருக்கேன். அருமையான திட்டம். இங்க நம்ம தான் ஊருக்குள்ள டாப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோம் உங்க திட்டத்தினால. இந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவாச்சு? 10 லட்சம் தற்காலிகமா. 10 லட்சம் ரூபா ஆச்சா? இந்த 4 இத்து போன திறமாக்கள் 10 லட்சம் ரூபா. ஆமா. அருமையான திட்டம் தம்பி. ஊருக்குள்ள ஏற்கனவே நம்ம ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. எங்க பாரு மரியாதையா வந்துரு. நம்ம ஆட்சி வா. அடுத்த திட்டம்னா வேண்டாம். நம்ம ஆட்சி வேணாம். போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். है, நெடுவாசல் है, அஜய் டிவி ப்ரோக்ராம் है. நடுவாசல் பிரச்சனை உலகளவு போயிட்டு இருக்கும் போது உங்களை ஆஸ்வாசப்படுத்துவதற்காக ஒரு தமிழ் நிகழ்ச்சி பிக் பாஸ். அது பொறுக்கலையா? ஒரு ரசிகர் உதர்க்கமாக கேட்கிறார், நிகழ்ச்சி தமிழ் நிகழ்ச்சி, இதுக்கு எதுக்கு ஆங்கில தலைப்புன்னு? நீங்க காலையில் இட்லியோட சுவைத்து சாப்பிட சட்னி அது ஆங்கில வார்த்தை, பீஸா பர்கர் ஆங்கில வார்த்தை, மம்மி டாடி ஆங்கில வார்த்தை, இதை ஒதுக்கி விட முடியுமா?
இதை நான் கேட்க முடியுமா? ஆல்ரெடி உள்ள ஹவுஸ் மேட்ஸ் தொல்லை தாங்க முடியல. டெய்லி குறுப்பட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நீங்க வேற தனியா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஒரு சிறிய இடைவெளியே போயிடுவோம். பீப்புள்ஸ் போத்தீஸ் வழங்கும், மன்னித்து விடுங்க, அது பழைய விளம்பரம். இது என்ன விளம்பரம் என்றே தெரியவில்லை. விவோ V5 வழங்கும் பிக் பாஸ் வருகிறேன். ஐயா, இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பரணி பையன் உள்ளதாயா. எப்ப பார்த்தாலும் அவனை வச்சு பிரச்சனை தாயா. பேருக்கு ஏத்த மாதிரி அவன் வரும்போதே பரணியில இருந்து தானேயா வந்தான். இங்க எல்லா பிரச்சனையும் அவன் தாயா செய்யறான். அந்த பையன்லைய மட்டும் இங்க இருந்து என்னன்னு கேட்டியானா நல்லா இருக்குங்கய்யா. என்னப்பா இந்த பிரச்சனையும் வேண்டாம். ஏ நீ தள்ளுப்பா, ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் பார்க்காம எப்பவுமே நீ வந்து இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருப்ப. என்ன கவிதை? நீ எப்பவும் பொம்பளை பிள்ளை தானே பேசுவ, ஏன் ஏன்ட்ட வந்து பேசிக்க இருக்க? நீ ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன்பா இப்படிலாம் பண்ற? ஏன்பா டிகர் பண்ணலாம் பாப்பா? பிக் பாஸ் ப்ரோ 2 முட்டை கிடைக்கா ப்ரோ? ஆமாங்க, புரோட்டீன் வேணும் ப்ரோ. 2 முட்டையை கொடுத்து விடுங்க அவருக்கு. ரொம்ப முக்கியமான பிரச்சனை பைக்கு இருக்கீங்கயா. எனக்கு ஒரு பனானா ஒரு கிரீன் டீ போதும். ரொம்ப பசிக்குது பிக் பாஸ். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சரியா? ஒரே ஒரு பனானா ப்ளீஸ். தகப்பா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தண்டமா வீட்டுல சோறு சாப்பிடுறேன்னு சொன்னலடா. ஆமா, ஆர்மி ஜாயின் பண்ணிட்டேன்டா. எந்த ஆர்மிப்பா? தரப்படையா? இல்ல அதெல்லாம் கிடையாது. கப்பல் பட? கிடையாது. விமானப்பட? சீ கர்மம். அப்புறம் என்னையா செய்ய போறீங்க? நான் ஓவி ஆர்மில ஜாயின் பண்ணிட்டேன். ஓவி ஆர்மியா? ஆமா. அந்த பொம்பளை பிள்ளை ஆர்மியா? ஆமா, அதான் பாரு SMS அனுப்பிச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்னையா சொல்ற நீ? விலக மாட்டியா நீ எல்லாம்? சட்டை பண்ணி சட்டை ஏய் இருப்பா, உனக்கு இப்படி பெரிய வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கியா, அதெல்லாம் என்னப்பா செய்யறது? வித்துட்டு காசாக்கு போயா. வேண்டாம், உன்னெல்லாம் நம்பி நாசமா தாண்டா போக போறீங்க நீங்க எல்லாம். நாசமா தாண்டா, டேய் நாசமா தாண்டா போக போறீங்க நீங்க எல்லாம். போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். வேண்டாம் மீத்தேன் வேண்டாம். மீத்தேன் வேண்டாம். கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை வா வா பிரிச்சுக்கோ வா. வாணும் நீ பூமி ஓபிஎஸ் இபிஎஸ் ரெட்டல. ஏய் ரெட்டல எனக்கு வேற நல்லா கேட்டு விட்டுறா. தம்பி, ரெட்டல எனக்கு வேணும். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க உழைச்சிருக்கோம் அப்புறம் ரெட்டல எங்களுக்கு தானப்பா வேணும். எங்களுக்கு ரெட்டல என்ன அப்படியே பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை என்னப்பா அதனால கழட்டி விட்டுட்டு வந்துறியா? அந்த வெறும் லோக்கல் பாலிடிக்ஸ் தான். நேஷனல் லெவல் ஆள் இருக்கு, கையில தான் இருக்காப்புல. முடிச்சு விட்டுருவோம். பாதி அவர் கழட்டி வந்துரு. தம்பி, இந்த ரெட்டல மெட்டெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாத்துக்கோங்க. தள்ளி போங்க. அதனால ஒரு செக் ஒன்று வச்சிருக்கோம். அதெல்லாம் பாத்துக்குவோம். நம்ம என்ன காலேஜ் நீங்க சொன்ன மாதிரி பண்ணியாச்சு. ஓகே முடிஞ்சு. ஓகே. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே. இங்கே உதயமாவதற்குள் பல பயிர்களை நாம் கருக்கிக் கொண்டிருக்கிறோம், பல உயிர்களை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம், பல கனவுகளை நாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். அனிதா சாவுக்கு நாம் கண்டிப்பாக ஒரு பாடத்தை இந்த மத்திய அரசாங்கத்துக்கு காட்ட வேண்டும். நீட்டை எங்களிடம் நீட்டாதீர்கள், அதுதான் உங்களிடம் நாங்கள் ஆணித்தரமாக கூடிக்கொண்டிருக்கிறோம். டேய் தம்பி ஆஷ், என்னடா இந்த நாட்டுல நீட்டு பிரச்சனை மட்டும்தான் ஒரு பிரச்சனையா? நம்மளை பத்தி தான் இந்த நாடே பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அதை மேல இருந்து கீழே இறக்கி விடேன்டா. டேய் சொல்றத கேளுடா. என்ன இப்படி பண்றான்? அங்க இருந்து வேற அந்த ஆளு இவ்வளவு பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம என்னத்த செய்யறதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதான் மாறிடுச்சுல. ஜிமிக்கி கம்மல் ஜிமிக்கி கம்மல் ஜிமிக்கி கம்மல் ஜிமிக்கி கம்மல் ஜிமிக்கி கம்மல் ஜிமிக்கி கம்மல் இபிஎஸ் கம்மல் இபிஎஸ் கம்மல் ஜிமிக்கி கம்மல் வா வந்துக்க ஜிஸ்கா 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 ஜிஸ்கா. तुम அங்கே என்ன பண்றீங்க? ஹே ஏதாவது பண்ணுங்க. ஹே You are anti-Indian. I'm not prepared to answer a question. படத்தில் இருந்து அந்த இறுதி காட்சிகளை, ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட காட்சிகளை கண்டிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் நீக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், சிங்கப்பூர்ல வரி கிடையாது. இப்போ கூட எனக்கு போன் வந்துச்சு, நான் போய் பார்த்தானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒரு 15 பேர் தான் இருப்போம். ஆனால் அந்த போராட்டம் கடுமையா இருக்கும், உலகம் தழுவிய போராட்டமா இருக்கும். இந்த இருக்கிற குரூப் அப்படியே இருப்போம். நானே ஒரு பிரசவம் பார்த்தேன். நான் பிரசவம் பார்க்கணும்னு சொல்ல, பிரசவம் பார்த்ததை நான் பார்த்தேன், அவ்வளவுதான். திரு ஜோசப் விஜய் அவர்கள் கோயில் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. ஏன் ஒரு சர்ச்சோ இல்ல ஒரு மசூதி அடிக்கிற மாதிரி காமிக்க வேண்டியது தானே? ஃபர்ஸ்ட் கைண்ட்லி சேஞ்ச் யுவர் ஆன்டி மோடி மைண்ட் செட்.
அதாவது எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமாங்க, நீங்கள் பாத்ரூம் எதுக்கு போவீங்க? 1 பாத்ரூம் போவீங்க, 2 பாத்ரூம் போவீங்க. ஆனால் நான் எப்படி போவேன் தெரியுங்களா? டப்பிங் பண்ணவே பாத்ரூம் தாங்க போவேன். அதான் இவங்க எல்லாருக்குமே என்ன பார்த்து போகிறாம. நான் சின்ன வயசுல இப்படி வந்தல, அதுதான் உங்களுக்கு பிடிக்கல. நான் எடிட் பண்ணுவேன், டைரக்ட் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன். அது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேதுங்க. பொறாமையில் பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க சிம்பு வீட்டில் கொண்டு போய் ஃப்ரேம் வச்சாலும் அவர் லேட்டாக தான் வராருன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் மாற்றி எங்கள் வீட்டில் பழக்கத்தை மாற்றலாங்க. நான் பழக்கத்தை மாற்ற முடியுமாங்க? நீங்கள் ஷூட்டிங் வந்து வீட்டில் வச்சாலும் லேட்டாக தாங்க வருவேன். எங்கள் அப்பா என்ன அப்படி தாங்க வளர்த்துருக்காரு. மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க. எனக்கு நடிக்க தெரியாதுங்க, சிம்புக்கு நடிக்கவே தெரியாதுங்க. அவ்வளவுதாங்க. எங்கடா டென்னிஸ் போய் இந்த ஊரோட்டு போயிட்டு இருக்கீங்களா? ஆர்கே நகர்ப்பா. ஆர்கே நகருக்கா? அங்க எதுக்கு? இடைத்தேர்தல் நடக்குதா? நாங்களாம் சம்பாதிக்க வேணாமா? அங்க ஒவ்வொருத்தரும் 6000 ஆபீஸ் வேலை லீவ் போட்டு அழைச்சிட்டு வந்திருக்கேன் சிங்கத்தை. 6000 ரூபாய்க்கு டேய் அங்க ஓகே. இந்திய குடிமகனோட சராசரி ஓட்டோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா உனக்கு? 6500. வச்சுக்க. நீ என்ன நீ சொல்லு. 97000 ரூபாயா? 97000 ரூபாய். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கேன்னா சாதாரண ஆளுங்க. அசே பயங்கரமான ஆளுங்க. இப்போ கூட பார்த்தேன்னா அந்த கன்னியாகுமரி பிரச்சனை பெரும் அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றதுனே தெரியல. ஒண்ணுமே எனக்கு புரியல. இப்போ ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கே நகர் தொகுதியை நம்ம பாக்குறதா இல்ல இந்த கன்னியாகுமரி ஒருத்தனும் ஒரு பிரச்சனையும் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அத பாரிட்டு இல்ல. எப்படி வாடி ராசாத்தி ராசாவே வாசா கைய வச்சா தங்கரு அதாங்க போறதில்ல. இந்த தீர்ப்பு எங்களுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு சிறந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது தலைவர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த வெற்றி நமக்கு மட்டும் கிடைத்ததல்ல, நம்முடைய அந்த அனைத்து அடித்தர அடிமட்ட தொண்டர்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்று கூறுகிறார்.